தோ சார் இவன் தான் சார். இவனை எடுத்துட்டு போங்க சார். என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார். அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த ஒருத்தர் இல்லை சார். சார் வேண்டாம் சார். சொல்றேன்ல வா. சொல்லுங்க சார். சார் நீ ரொம்ப பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்க யமுனா. இல்லனா ஒரு அயோக்கிய பையனா நான் இன்னும் நிறைய நம்பி ஏமாந்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். சார் என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? இது என்னோட கடமை சார். நீங்க ஒரு தப்பான ஆளை வேலைக்கு வச்சு நம்பி ஏமாந்துருக்கீங்க. அதே மாதிரி ஒரு தப்பானவன் கிட்ட நம்ம எந்த வகையிலும் போய் சிக்கிடக்கூடாதுன்னு ஒதுங்கி போனாலே விஜி கடைசியில குற்றவாளிங்கிற ஒரு பழியோட இப்ப வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சார். இது எல்லாமே ஒருத்தரால தான் நடந்த விஷயம். இதுல நான் எதுவும் பெருசா பண்ணிடல சார். நீ சொல்றதும் கரெக்ட் தாம்மா. ஆனாலும் அவன் கரெக்டா போன்ல யாருக்கிட்டயோ பேசும்போது நீ வீடியோ எடுத்தல, அந்த வீடியோ மட்டும் ஆதாரமா இல்லாம இருந்திருந்து நீ வெறுமனையா வாய் வார்த்தையில சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சுந்தரபாண்டிய மேல நான் கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவன் கடைசியில அந்த பாவி என் கடையும் கொளுத்தி விட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வேலையும் காலி பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குமா. இதுக்கப்புறம் நான் விஜய் எப்படி ஃபேஸ் பண்ண போறேனே தெரியல. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா? என்னன்னு சொல்லுங்க சார், நான் செய்யறேன். நீ விஜய்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவளை திரும்ப கடைக்கு வேலைக்கு வர சொல்லுமா. இல்லனா அந்த குற்ற உணர்ச்சியை என்னை கொன்னுடும். சுந்தர பாண்டி, உன்னெல்லாம் வச்சு நீ பேசின போன வெளியே எங்கேயாவது போய் பேசி தொலை வேண்டியதானே. திரும்பவும் அந்த விஜய் இப்ப கடைக்கு வேலைக்கு வர போறா. நான் கண்டிப்பா பேசுறேன் சார். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நான் விஜய் கிட்ட சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா சார். திரும்பவும் அவ இந்த கடைக்கு வேலைக்கு வரணும் சார். அவ ரொம்ப பாவம் சார். நீ கால் பண்ணுமா, நான் கூட பேசுறேன். ஒன்னும் தப்பு இல்லம்மா. உண்மையா வேலை பார்த்தவள நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடையை விட்டு வெளியில அனுப்பிட்டேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு ரொம்ப உறுத்துது. நீ கால் பண்ணுமா, அவ என்ன சொல்றான்னு பாரு. நீ சொல்லி வரலனா நான் கூட பேசுறேம்மா. சரிங்க சார், நான் உடனே கால் பண்றேன். சிவா, அந்த போனை கொஞ்சம் எடுத்துட்டு வாடா. வரேன்க்கா. அக்கா இந்தாக்கா. குடு. சொல்லு யமுனா. உடனே நம்ம கடைக்கு வா. கடைக்கா? எந்த கடைக்கு? இது என்னடி கேள்வி? நீ வேலை பார்த்த கடைக்கு தான் வர சொல்றேன். ஓனர் ஒன்னு வர சொல்லிருக்காரு, சீக்கிரம் வா. ஏய், நான் எதுக்கிட்ட அங்க வரணும்? அதான் என்ன வேலையை விட்டு துரத்தி அனுப்பிட்டாங்களே. இல்ல விஜி, அந்த காட்டன் குடன் ஃபயர் ஆனதுக்கு காரணம் சுந்தரபாண்டி தான். உன்னை பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் காட்டன் குடோன்ல ஷார்ட் சர்க்கிட்ட உண்டு பண்ணி அதனால நெருப்பு ஏற்பட்டு ஒட்டுமொத்த பொருளையுமே அவன் நாசப்படுத்தியிருக்கான். இது எல்லாத்தையும் அவன் யார்கிட்டயோ போன்ல சொன்னதை நான் வீடியோ எடுத்து நம்ம கடை ஓனர் கிட்ட காமிச்சேன். அதுக்கப்புறம் அவர் சுந்தரபாண்டியனை அடிச்சு நல்லா திட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. அப்பாவியான உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோமேன்னு ஓனர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே உன்னை கிளம்பி வர சொல்றாரு. ப்ளீஸ் விஜி, கிளம்பி வா. இல்ல யமுனா, நான் வரல. ஒரு இடத்துல அவமானப்பட்டுட்டா திரும்ப அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. பண்ணாத தப்புக்கு பெரிய தண்டனை நான் அனுபவிச்சிட்டேன். என்ன ஏதுன்னு கூட கடை ஓனர் விசாரிக்காம கொஞ்சம் கூட பொறுமையா இல்லாம கண்டுபடி திட்டி சுந்தரபாண்டி சொல்றத நம்பி அந்த லாவண்யாவை வச்சு கழுத்து புடிச்சு கடையை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. இப்ப நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு அங்க வருவேன்? சொன்னா கேளு விஜி, பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசாத. அதான் யாரு குற்றவாளின்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் நீ வரலாமே. யமுனா, போனை கொடு. இரு, ஓனர் பேசுறாரு. ஏய், குடுக்காத. விஜய், கடை ஓனர் பேசுறேன். நீ உடனே கடை கிளம்பி வாமா. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவா இருந்தாலும் நேர்ல வாமா, பேசிக்கலாம். இல்ல சார். அக்கா யாருக்கா போன்ல? அது ஒன்றும் இல்லடா. நம்ம கடையில காட்டன் குடன் ஃபயர் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி வெளியே அமிச்சாங்கல்ல. ஆமா. அது பண்ணது வேற ஒருத்தன் தான்.
உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ திரும்ப கடைக்கு வான்னு சொல்லி ஓனர் கூப்பிடுறாரு. சூப்பரு. அப்பாடா, அக்கா இங்கிருந்து கிளம்புறக்கா நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. கடவுளே, யூ ஆர் ரியலி கிரேட். அக்கா, என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க? இவ்வளோ தூரம் ஓனரே இறங்கி வந்து பேசியிருக்காரு. அதான் உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, கிளம்புக்கா. இல்லடா,